ஓகே கண்ணா, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.12 வந்து பார்த்திங்கன்னா சால்விங் பை எலிமினேஷன் மெத்தட். லாஸ்ட் எக்ஸசைஸ் சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்த்தோம்லவா. இப்போ எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 ஈக்குவேஷனை எடுத்து ரைட் பண்ணிவிட்டு அந்த 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணிடணும். ஓகேங்களா, எலிமினேட்னா எடுத்துடணும். ஓகேங்களா, எடுத்துட்டு அனதர் வேரியபிளோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம எந்த வேரியபிளை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒரே மாதிரி இருந்தால் தானே எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா அதுலேயும் 2x இதுலேயும் 2x இருந்தால் தான் 2x மைனஸ் பண்ணுறப்ப கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, அப்போது நம்ம எந்த வேரியபிளை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, அப்படி இருந்தால் தான் நம்ம எலிமினேட் பண்ண முடியும். சப்போஸ் ஈக்குவலாக இல்லைன்னா அதை ஈக்குவேட் பண்ணிவிட்டு எலிமினேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணிவிட்டு அனதர் வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, இதுதான் இந்த எக்ஸசைஸில் இருக்குது. ஓகே பாருங்கள், எக்ஸசைஸ் 3.12 ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பை த மெத்தட் ஆஃப் எலிமினேஷன். ஓகே, இந்த மெத்தட் தான் கண்டு நம்ம எல்லா டைமும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இனி நீங்கள் என்ன பின்னாடி எப்போ 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலும் இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்து ரைட் பண்ணி ஈக்குவேஷன் 1 and 2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒய்ங்கிற வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒய் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்கள் ரெண்டுலேயுமே ஈக்குவலாக இருக்கா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 தான், செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஸோ நமக்கு இது ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவேஷன் 1 எடுத்து ரைட் பண்ணியாச்சு, ஈக்குவேஷன் 2 எடுத்து ரைட் பண்ணியாச்சு. இது ரெண்டும் நமக்கு டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறனால ஆட் பண்ணாவே கேன்சல் ஆயிரும். ஸோ ஆட் பண்ணுறேன் 2x + 3x 5x, இது ஆட் பண்ணால் 0 ஆயிரும். 3 + 7 10. அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா கண்ணு? பாருங்கள், டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ x = 2. இப்போ x = 2ன்னு இந்த 2 ஈக்குவேஷனில் நீங்கள் எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஈக்குவேஷன் 1ல் போட்டாலும் சரி 2ல் போட்டாலும் சரி. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவேஷன் 1ல் போட்டிருக்கேன். அப்போது எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிருக்கேன். அப்போ 2 × 2 4 -y = 3 +4 அன்சைட் போனால் -4. இப்போ 3 - 4 -1 ரெண்டு பக்கம் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா y = 1. ஸோ சொல்யூஷன் 2, 1. ஓகேவா கண்ணு? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், x - 5 = 5, 3x + 2y = 25. ஓகே, இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்குன்னு இங்கே பாருங்கள். நீங்கள் எக்ஸை எடுத்துக்கிட்டாலும் ரெண்டோட கோஎஃபிஷியன்ட்டும் டிஃபராக இருக்குது, ஒய்யை எடுத்துக்கிட்டாலும் ரெண்டோட கோஎஃபிஷியன்ட் டிஃபராக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ஒய்யை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா 2ன்னு கிடச்சிருங்களா. அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சொல்கிறது புரியுதா கண்ணு? கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இல்லாதனால ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ எப்படி ஈக்குவேட் பண்ணுறேன்னா, இங்கே 2y இருக்குது, இங்கே 1y இருக்குது. இந்த 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2ன்னு ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோல் ஈக்குவேஷனையும் தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஒய்யை மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷனுக்குன்னு இது மல்டிப்ளை பண்ணுற நம்பர். அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ 2x - 2y = 2 5 10. செகண்ட் ஈக்குவேஷனை நான் எதுவுமே பண்ணல, அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன். ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணுறப்போ 2 + 3 5 -2y + 2y கேன்சல் ஆயிரும். 10 + 25 35. ஸோ எக்ஸ் மட்டும் வேணுங்கிறப்ப இந்த மல்டிப்ளிகேஷன் சைடு வரப்போ டிவிஷனாக மாறிடும். ஸோ 5 டேபிள் டிவைட் பண்ணுறப்போ 7 கிடைக்கும். ஸோ x = 7 ஈக்குவேஷன் 1 and 2ல் எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நான் ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக 7 -y = 5. இந்த +7 அன்சைட் போனால் -7 மாறும். 5 - 7 -2 ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கனால கேன்சல் ஆயிடுது. ஸோ y = 2. ஸோ சொல்யூஷன் 7, 2. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x/10 + y/5 = 14. அனதர் ஒன் x/8 + y/6 = 15. ஓகே கண்ணு, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்ணு, இந்த டினாமினேட்டரை வந்து நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ராக்ஷனில் இருக்கா. அப்போது 10க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ 10க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 10. ஸோ இது எதால் மல்டிப்ளை பண்ணணும், 10ஐ 1ஆல் மல்டிப்ளை பண்ணவே 10 கிடைக்கும். ஸோ நியூமரேட்டரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த 5ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், 2ஆல். அப்போ நியூமரேட்டரை என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2y = 14. அடுத்து இந்த 10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன், 140. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தால் 24. உங்களுக்கு எல்சிஎம் தெரியும்ல, இப்படி போட்டு பாருங்கள். இப்போ ரெண்டுமே நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகும். அப்போ 4 2s 3 2s. அடுத்து இது ரெண்டுமே நமக்கு டிவைட் ஆகுது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம்னா அது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 × 4 × 3 2 4s 8 8 3s 24. அதான் போட்டிருக்கேன். அப்போ இந்த டினாமினேட்டர் 8 எதால் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும், 3ஆல். ஸோ அப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்து இது 4ஆல் மல்டிப்ளை பண்ண, அப்போ நியூமரேட்டரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 24 × 15 360. ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 இருக்குங்களா. இப்போ இதில் நான் எந்த வேரியபிளை எலிமினேட் பண்ணுறேன், இப்போ எக்ஸை எலிமினேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, எக்ஸு 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 3x இருக்குது. அப்போ இந்த எக்ஸை எதால் மல்டிப்ளை பண்ணால் 3xன்னு மாறும், 3ஆல். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம எந்த வேரியபிளை வேணாலும் எலிமினேட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நான் ஒய்யை எலிமினேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இது எதால் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும், 2ஆல். அப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை
பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸை எலிமினேட் பண்ணுறனால எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே 3 இருக்குது. அப்போ இதையும் நான் 3 பண்ணணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஹோல் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 3x 3 2 சார் 6 3 × 140 420. ஓகே, இப்போ இது ரெண்டுமே நமக்கு சேம் சைனாக இருக்கா? சேம் சைனாக இருந்தால் கேன்சல் ஆகாதுல்லவா? அதனால் ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம்? மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ இந்த ப்ளஸ்ங்கிறது மைனஸாக மாறிடும், இது ப்ளஸ் மைனஸாக மாறும், ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். இப்போ இது கேன்சல் ஆயிரும். 6 - 4 என்ன கிடைக்கும்? 2y. இதில் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 420 - 360 என்ன கிடைக்கும்? 60. அப்போ y வேணுங்கிறப்போ 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30. y = 30 ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். 2 × yக்கு பதிலாக 30, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 60 60 அந்த சைட் போனால் -60 மாறிடும். அப்போ x = 80. அப்போ 80, 30. ஓகேவா? ஓகே, ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கணும். 3 × 2x + y = 7 × xy. அதே மாதிரி 3 × x + 3y = 11 × xy. இது வரைக்கும் நம்ம போட்ட சம்மில் இது மாதிரி xyங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்காது. இப்போ இருக்குது. அப்படி இருந்தால் என்ன பண்ணும்? இந்த xy வரக்கூடாதுங்கிறனால கான்ஸ்டன்ட் டேர்மில் ஃபுல்லாக xyயால் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மாதிரி x × yன்னு இருந்தாவே சொல்யூஷன் வந்து நமக்கு 2 சொல்யூஷன் கிடைக்கும். 2 சொல்யூஷனில் 1 சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா நமக்கு 0,0 வரும். அதர் சொல்யூஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய சொல்யூஷன். ஓகேங்களா? சரி கண்ணு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த xy வரக்கூடாது அப்படிங்கிறனால ஃபுல்லாக xyயால் டிவைட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3யை உள்ளே கொண்டே நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த xyயால் ஃபுல்லாக டிவைட் பண்ணுறப்போ இதை xyயால் டிவைட் பண்ணுங்கள், இதை xyயால் டிவைட் பண்ணுங்கள், இதை xyயால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ இதில் x கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும்? y கிடைக்கும். இதில் y கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும்? x கிடைக்கும். இதில் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். அப்போது 6/x + 3/y 6/y + 3/x = 7 ஆக்கண்ணே. ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் எழுதிக்கிறேன், அடுத்து ஒய் டேர்ம் எழுதிக்கிறேன். சைனெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல, இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கனால. ஓகே, அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் எடுத்துக்கிட்டேன். இதையும் ஃபஸ்ட்டு 3யை உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து xy வரக்கூடாதுனால ஃபுல்லாக xyயால் டிவைட் பண்ணிக்கோங்க. இதில் x கேன்சல் ஆகிட்டு y கிடைக்கும், இதில் y கேன்சல் ஆகிட்டு x கிடைக்கும், இதில் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம், அடுத்து ஒய் டேர்ம் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் பாருங்கள், xyங்கிறது டினாமினேட்டரில் இருக்குது. எப்பயுமே xyங்கிறது நியூமரேட்டரில் தான் இருக்கணும். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறனால இதை அப்படியே எடுத்துகிட்டு நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் காம்ப்ளிகேட்டடாக வரும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1/x = a, 1/y = bன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3/xனா என்ன அர்த்தம்? 3 × 1/xன்னு அர்த்தம், ப்ளஸ் 6 × 1/y. அப்போது இந்த 1/xக்கு தான் நான் ஏன்னு போடுறேன். அப்போ 3a + 6 × b அதுதான் போட்டிருக்கேன் = 7. அதே மாதிரி இதுலேயும் போடுறப்போ இது என்னது? 9 × 1/xன்னு அர்த்தம், இது 3 × 1/yன்னு அர்த்தம். அப்போது 9 × a + 3 × b. ஓகேவா கண்ணு? இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? அதாவது எதில் இருக்குது? ஏபியில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் பியை எலிமினேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும்? 2ஆல். இல்லை சப்போஸ் நான் ஏவை எலிமினேட் பண்ணுறேன்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இது எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பியை எலிமினேட் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எல்லா டேர்மும் மல்டிப்ளை பண்ணுக்கன்னு, நீ பியை மட்டும் மல்டிப்ளை பண்ணிடாது. ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இது ரெண்டும் சேம் சைன் அப்படிங்கிறப்போ ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு 3 4ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 3 4ஐயும் மைனஸ் பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆயிரும்? 3 - 18 - 15. நல்லா மைனஸ் பண்ணி போடுங்க. ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸ் வரும். மைனஸ் பண்ணுறப்ப கிரேட்டர்லேருந்து ஸ்மாலரை மைனஸ் பண்ணி கிரேட்டர் சைனை போட்டுக்கோங்க. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். 22 - 7 சாரி 7 - 22 என்ன கிடைக்கும்? -15. ரெண்டு பக்கம் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 15a = 15னா a = 15ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1. அப்போ a = 1ன்னு ஈக்குவேஷன் 3 and 4ல் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கோங்க. கண்மை நான் என்ன போட்டிருக்கேன்? 3ல் போட்டிருக்கேன். அப்போ ஏக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணியிருக்கேன். 3 × 1 3 + 6b = 7. அந்த +3 அன்சைட் பண்ணால் -3ஆக மாறிடும். அப்போ 6b = 4. 6b மட்டும் வேணும்னா 6ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டேன். அப்போ 2 2 சார், இது 3 2 சார். ஓகேங்களா? சரி, ஆனால் நமக்கு என்ன வேணும்? கிவனில் என்ன வேரியபிள் கொடுத்துருந்தாங்க? xy. ஸோ நமக்கு சொல்யூஷன் எக்ஸுக்கும் ஒய்க்கும் தான் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா a = 1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஏங்கிறது நம்ம என்னவா எடுத்துருக்கிறோம்? 1/xன்னு எடுத்துருக்கோமா? அப்போ 1/xோட வேல்யூ 1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா x = 1. ஓகேங்களா? அதே மாதிரி b = 2/3. இப்போ 1/y தான் பியோட வேல்யூ. அப்போ 2/3 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 = 2y. y மட்டும் வேணுங்கிறப்போ 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ சொல்யூஷன் 1, 3/2. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த சிஸ்டத்துக்கு வந்து 2 சொல்யூஷன் இருக்கும் அப்படின்ட்டு. 1 சொல்யூஷன் வந்து 0,0ன்னு தான் கண்டிப்பாக இருக்கும். அனதர் சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. எப்படி மிஸ் 2 சொல்யூஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதோட டிகிரி வந்து நமக்கு 2. ஏன்னா எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. எக்ஸோட பவர் 1, ஒய்யோட பவர் 1. 1 + 1 நமக்கு என்ன? 2. அப்போது ஒரு ஈக்குவேஷனுக்கு டிகிரி எத்தனை இருக்கோ அத்தனை சொல்யூஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ டிகிரி 2 இருக்கிறனால சொல்யூஷன் வந்து 2 சொல்யூஷன் இருக்கும். இது மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறப்போ நமக்கு கண்டிப்பாக 1 சொல்யூஷன் 0,0. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4/x + 5y = 7, 3/x + 4y = 5. இதில் பாருங்கள் எக்ஸ் மட்டும் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ நான் எக்ஸை மட்டும் என்னவா மாற்றிக்கிறேன் அப்படின்னா 1/x மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எக்ஸை மட்டும் நான் 1/x மட்டும் நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா ஏன்னு மாற்றிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? இது 4a + 5y = 7, அடுத்தது 3a + 4y = 5. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஏவை எலிமினேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வேறு நம்பராக இருக்குது. இது 4 இருக்குது, 3 இருக்குது. 3 எதால் மல்டிப்ளை பண்ணாலும் 4ன்னு கிடைக்காது, 4 எதால் மல்டிப்ளை பண்ணாலும் 3ன்னு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 இதால் மல்டிப்ளை பண்ணால் 4 12ன்னு கிடைக்கும், 4 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 12. அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், செகண்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சொல்கிறது புரியுதுங்களா? ஈக்குவேட் பண்ணுறதுக்காக பாருங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இதில் ரெண்டுமே இது சேம் சைன் அப்படிங்கிறனால மைனஸ் பண்ணுறப்போ சைனை சேஞ்ச் பண்ணிட்டேன். இது கேன்சல் ஆயிடுது. 15 - 16 - 21 - 21. ஸோ -y = 1னா y = -1. ஸோ y = -1ன்னு ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணுறப்போ 5 × -1 போட்டிருக்கேன். அடுத்து இது மல்டிப்ளை பண்ணால் -5 -5 சைட் பண்ணால் +5. அப்போ 4a = 12. அப்போ a = 3. இதுக்கப்புறம் நான் போடாமல் விட்டுருக்கேன்னு நான் இங்கே போடுறேன். ஏன்னா நமக்கு ஏங்கிறது என்ன? 1/x. ஸோ a = 3ங்கிறப்போ 1/x. அப்போ x கிராஸ் மட்டும் 3x = 1. ஸோ x = என்ன கிடைக்கும்னா 1/3. அப்போ சொல்யூஷன் செட் வந்து அப்படின்னு எழுதுகிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1/3, ஒய்யோட வேல்யூ -1. ஓகேவா? இதை ரைட் பண்ணிக்கோங்க. அதை நான் எழுதாமல் விட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 6th சப்டிவிஷன் பாருங்கள். 13x + 11y = 70. அடுத்து 11x + 13y = 74. ஓகே, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது அடுத்த டைப்பு. இதில் இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது, 13 11 இருக்குது. இதை அப்போ இதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இது 13ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா ரொம்ப பெருசாக வரும். அப்போ நான் இதில் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 13 11 பாருங்கள் XYக்கு இருக்கா, அப்படியே பாருங்கள் இன்டர்சேஞ்ச் இருக்கா, இது 11 13. இது ஒரு டைப். இந்த கோஎஃபிசியன்ட் அப்படியே இன்டர்சேஞ்சாக இருந்ததுன்னா இந்த டைப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், அதேமாதிரி இந்த 2 ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறப்போ 13 + 11 24, 11 + 13 24, 70 + 74 144. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே XYயோட கோஎஃபிசியன்ட் ஒரே மாதிரி தான் வரும். அந்த நம்பரால் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ இதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 24ஆல் டிவைட் பண்ணிட்டா 1 கிடைக்கும், இதுவும் 24ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். 144 நீங்கள் 24ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், என்ன கிடைக்குன்னா 6ன்னு கிடைக்குது. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுறேன். இப்போ மைனஸ் பண்ணுறப்போ 13 - 11 என்ன கிடைக்கும்? 2. 11 - 13 -2. 70 - 74 என்ன கிடைக்கும்? -2. ஓகேங்களா? சாரி -4. இப்போ இது ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், இது 2 இருக்குது, அப்போ ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ x - y = -2. இது 4th ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ 3யும் 4ம் பாருங்கள் சிம்பிளாக கிடச்சிருச்சா? இப்போ இது ரெண்டையும் அப்படியே எடுத்து ஆட் பண்ணாவே கேன்சல் ஆயிருங்களா? எக்ஸும் ஒய்யும் கேன்சல் ஆயிடுது. அப்போ 2x = 6 - 2 4. அப்போ அதுலேருந்து எக்ஸ் வேணும்னா 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். ஸோ x = 2ன்னு ஈக்குவேஷன் 3ல் அப்ளை பண்ணிங்கன்னா y தெரிஞ்சிடும். அப்போ சொல்யூஷன் செட் நமக்கு என்னென்னா 2, 4. ஓகேவா? அடுத்து பாருங்கள். The monthly income of A and B are in the ratio 3:4 and their monthly expenditure are in the ratio 5:7. If each saves ₹5,000 per month, find the monthly income. ஓகே, அதாவது 2 persons இருக்காங்க A and Bன்னு. அவங்களோட இன்கம் வந்து பார்த்தோன்னா ரேஷியோ ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இன்கம்மை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏபியோட இன்கம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரேஷியோவில் வெளியே எடுக்கிறப்போ 3x 4x இன்கம். ஓகேங்களா? ஏ பர்சனோட இன்கம் 3x, பி பர்சனோட இன்கம் 4y. ஓகே, அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நான் ஒய்ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பர்சனோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு பர்சனுக்கு ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறப்ப 5y, இது 7y. அதான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து நமக்கு ஈச் பர்சன் சேவிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000. சேவிங் அப்படின்னாவே நமக்கு என்ன? இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு சேவிங் கிடைக்கும். அதுதான் போட்டிருக்கேன் ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு பர்சனோட இன்கம் எவ்வளோ? 3x. அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? 5y. அவர் எவ்வளோ சேவ் பண்ணுறாரு? 5,000. அப்போது 3x - 5y = 5,000. அடுத்து செகண்ட் பர்சனுக்கு இருக்கிறப்போ செகண்ட் பர்சனோட இன்கம் 4x, செகண்ட் பர்சனோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 7y. அப்போது 4x - 7y = 5,000.
சொல்கிறது புரியுதா கண்ணே? இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நான் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இன்கம் தான் கேட்டிருக்காங்க. இன்கம்ங்கிறது என்ன? எக்ஸுங்கிற வேரியபிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒய்யை எலிமினேட் பண்ணிவிட்டு எக்ஸை கண்டுபிடிச்சேன்னா போதும். ஸோ நான் ஒய்யை எலிமினேட் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் பாருங்கள் 5 7 இருக்குது. அப்போ இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 35னு மாறிடும். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 35னு மாறிடுங்களா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 7 ஃபுல்லாக. அது மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 5. ஸோ இது ரெண்டும் சேம் சைன். ஸோ மைனஸ் பண்ணுறப்போ இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ், இது கேன்சல் ஆயிரும். இப்போ 21 - 20 எக்ஸ், 35 - 25 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,000 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்? மந்த்லி இன்கம் ஆஃப் பர்சன் ஏ பர்சனோட இன்கம் என்ன? 3x. அப்போ 3 × 10,000 என்ன கிடைக்கும்? 30,000. அதே மாதிரி இன்கம் ஆஃப் பி என்ன? 4x. இப்போ 4 × 10,000 நமக்கு 40,000. ஓகேங்களா? ஓகே பாருங்கள், 5 years எகோனா என்னன்னா முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி எ மேன் வாஸ் 7 times as old as his son. ஓகேங்களா? எ மேன் வந்து பார்த்தோன்னா 7 times as old as his son. சன்னை விட 7 மடங்கு வந்து பெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பையனை விட. ஓகே, அடுத்து while 5 years hence, 5 years henceனா 5 yearsக்கு அப்புறம் the man will be 4 times as old as his son. 4 times வந்து பையனோட அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன? தருங்கிறது பையனையும் குறிக்குது, அவங்க அப்பாவையும் குறிக்குது. ஓகே, இப்போ நான் மேனோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ 5 years ago வந்து அவரோட ஏஜ் என்னவாக இருக்கும்? இப்போ எனக்கு வந்து 10 வயசு அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வயசு என்ன இருக்கும்? அந்த 10லேருந்து 5 மைனஸ் பண்ணிடலாமா? அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ்னா 5 yearsக்கு முன்னாடி எக்ஸ் - 5. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி சன்னோட ஏஜ் வந்து ப்ரெசன்ட் ஏஜ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 yearsக்கு எகோ என்னவாக இருக்கும்? எகோ என்னவாக இருக்கும் அப்படின்னா y - 5. ஓகே, கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 5 years ago எ மேன் வாஸ். 5 years ago எ மேனோட ஏஜ் என்ன இருக்குது? எக்ஸ் - 5. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 7 times ஆஃப் சன்னோட ஏஜ். 7 × சன்னோட ஏஜ் என்ன இருக்குது? y - 5. இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி ஒரு சைடு கொண்டு வந்து ஈக்குவேஷனாக மாற்றியாச்சு. ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் 5 years, 5 yearsக்கு அப்புறம். இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸாக இருந்தால் 5 yearsக்கு அப்புறங்கிறப்ப எக்ஸ் + 5 கிடைக்குங்களா? அதே மாதிரி பையனோட ஏஜ் வந்து 5 yearsக்கு அப்புறம் y + 5. இப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 years ஆஃப்டர் எ மேன் ஏஜ். அப்போ மேன் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் சன் ஏஜ். அப்போ 4 × y + 5. இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி வேரியபிளை ஒன் சைடு கொண்டு வந்துருங்க, நம்பரை ஒன் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? எக்ஸ் - 4y இஸ் ஈக்குவல் டு 15. ஓகே, இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் நமக்கு எக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா? இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்கிறனால எக்ஸை எலிமினேட் பண்ணுறேன். அப்போ எக்ஸை எலிமினேட் பண்ணுறப்போ இது ரெண்டும் சேம் சைன். ஸோ ரெண்டும் சேம் சைனுங்கிறப்போ இதுக்கு சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க. மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆயிரும். -7 + 4 அப்படிங்கிறப்போ -3 கிடைக்கும். இது ரெண்டும் சேம் சைன். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா -45. ரெண்டு பக்கம் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஒய் மட்டும் வேணுங்கிறப்ப 3ஆல் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ y = 15. இப்போ y = 15 ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 60. இது அந்த சைடு ப்ளஸ்ஸாக மாதிரி. அப்போ x = 75. அப்போ எக்ஸுங்கிறது யாரோட ஏஜ்? மேனோட ஏஜ். அப்போ 75 years. ஒய்ங்கிறது சன்னோட ஏஜ் 15 years. ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்லாம் போட்டிருந்தேன்.